தேவா காண்டம் 172 அத்தியாயம். மாண்டவ்ய தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். பின்னர் தேவேந்திரனை தலைவனாக கொண்ட அனைத்து முனிவர்களும் தேவர்களும் நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள மாண்டவ்ய முனிவரின் புண்ணிய ஆசிரமத்திற்கு வந்தனர். தேவ கன்னிகைகளின் பாடல்களுக்கு ஏற்ப நடன மங்கையர் கணிகையர் நடனமாடத் தொடங்கினர். விளக்குகள் ஒளிர்ந்தன, சங்குகளும் துந்துபி முரசுகளும் முழங்கின. சிலர் சூலத்தில் ஏற்றப்பட்ட அந்த முனிவரின் வரலாற்றை கூறி அவரை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். 88,000 இல்லற முனிவர்கள் அனைத்தையும் காணும் ஆவலுடன் அங்கு கூடினர். பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி மற்றும் மகேஸ்வரனார் ஆகிய மூவரும் தேவர்களுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தனர். மல்லிகை முதலான மாத்ருகா தேவதைகள், க்ஷேத்திரபாலகர்கள், விநாயகர்கள், திக்பாலகர்கள், உலகை காப்பவர்கள் மற்றும் கங்கை முதலான சிறந்த நதிகள் ஆகிய அனைவரும் அங்கு வந்தனர். முனிவர்கள் மற்றும் தேவர்களின் அந்த மகிழ்ச்சியான கூட்டத்தில் மன்னனும் நகர மக்களுடனும் கிராமத்து மக்களுடனும் அங்கு வந்தான். சிலர் மிகுந்த ஆர்வத்துடனும் வேறு சிலர் கலக்கமடைந்த மனதுடனும் அங்கு வந்தனர். பயத்தினால் அவர்கள் மனம் நடுங்க அவர்கள் அங்கே நின்றனர். அந்த தெய்வீக சபையில் பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் ஈசனார் ஆகியோர் இவ்வாறு கூறினர். மிக்க ஆற்றல் கொண்ட மாண்டவ்ய முனிவரே, தேவர்களுடன் இணைந்து நாங்கள் உங்களுக்கு வரங்களை அளிக்க தயாராக இருக்கிறோம். மிகுந்த துன்பம் தவங்களுக்கு பின்னர் நீங்கள் இப்போது ஆன்மீக முழுமையை அடையவிருக்கிறீர்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தமானது எதுவாக இருந்தாலும் அதனை தாங்கள் வினவலாம். உலகம் முழுவதும் சூரியன் இல்லாத நிலையை அடைந்துள்ளதை அறிவீராக. வஷட்காரங்கள், வேள்வி மந்திரங்கள் இன்றி அது குழப்பமான நிலையில் உள்ளது. அனைத்து புனித சடங்குகளும் நின்றுவிட்டன. அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வாருங்கள். மேலும் சிறந்த பிராமணரை, சாண்டிலிக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுக்கு பெரும் துன்பம் இழைத்த அந்த அரசன் உங்கள் முன் இருக்கிறான். பிராமண முனிவரே, தேவர்கள் மற்றும் அசுரர்கள் உள்ளிட்ட மக்கள் கூட்டத்தினர் அனைவர் மீதும் திருவருள் புரியுங்கள். மாண்டவ்ய முனிவர் கூறினார். தெய்வங்கள் என் மீது மகிழ்ச்சி கொண்டு தேவர்களுடன் இங்கு வந்திருந்தால் அவர்கள் முனிவர்களுடன் இணைந்து 3 சந்தியா காலங்களிலும் இந்த தீர்த்தத்தில் தங்க வேண்டும். உங்கள் அருளால் எனது உடல் வலியும் அசௌகரியமும் என்றென்றும் நீங்கட்டும். தேவர்களின் தலைவர்கள் அப்படியே ஆகட்டும் என்று கூறினர். பாண்டுவின் மைந்தனே, அவர்கள் அவ்வாறு கூறிய அதே வேளையில் அந்த அரக்கன் காம பிரமோதினி என்ற பெண்ணை அழைத்து கொண்டு அங்கு வந்தான். அவன் அவர்களிடம் கூறினான். புனிதமான பெரியோர்களை, முன்பு ஊர்வசி என்னை சபித்த போது நீ ஒரு பெண்ணை கடத்தி செல்லும் பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினாள். எனது இழிவான செயல் அந்த சாபத்தால் தூண்டப்பட்டது. இந்த கல்வி அறிவு இல்லாத ஒருவன் செய்த இந்த தவறை தாங்கள் மன்னிக்க வேண்டும். இப்படி கூறிய பின்னர் அவன் மறைந்து விட்டான். அவன் சென்ற பின்னர் தாமரை போன்ற விழிகளை கொண்ட அந்த பெண்ணை அனைத்து தேவர்களும் உற்று நோக்கினர். அவர்கள் தங்களுக்குள் கலந்தாலோசித்து பின்னர் அவளை அறிஞரான மாண்டவ்ய முனிவருக்கு அளித்தனர். அவர்கள் நர்மதை நதியின் புனித நீரை வஜ்ரசூலிகாவின் வைரம் போன்ற உறுதியான சூலம் மீது ஊற்றி வெற்றி உண்டாகட்டும் போன்ற மங்கள முழக்கங்களுக்கு இடையே முனிவர் மாண்டவ்யரை அதிலிருந்து விடுவித்தனர். சிறந்த முனிவரான மாண்டவ்ய முனிவர் அப்பெண்ணை திருமணம் புரிந்து கொண்டு அவர்கள் அனைவருக்கும் தேவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார். அருகிலிருந்த அந்த மன்னன் முன்பு மக்களால் உனக்கு கேடு விளையட்டும் என்று சபிக்கப்பட்டிருந்தான். ஆனால் இப்போது அவன் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினான். ஆபரணங்கள், ஆடைகள், உணவு மற்றும் 1 கோடி பொற்காசுகள் ஆகியவற்றை வழங்கி அந்தணர்கள் திருப்திப்படுத்தப்பட்டனர். மேலும் அவர்கள் மன்னனை மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டனர். திருமணம் முடிந்த நிலையில் மாண்டவ்ய முனிவர் சாண்டிலியை அழைத்து இவ்வாறு கூறினார். இந்த அந்தணர்களை கௌரவிப்பாயாக. சூரியனை உன் சாபத்திலிருந்து விடுவிப்பாயாக. இருளை உடனடியாக நீக்குவது அவனது கருணையே ஆகும். முனிவரின் வார்த்தையை கேட்ட சாண்டிலி துயரத்துடன் கூறினாள். அந்தணர்களை, சூரியன் உதித்தால் என் கணவன் இறந்து விடுவார். நான் அவனை எப்படி விடுவிப்பது? அது எனக்கு தீங்காக அமையும் அல்லவா? மகத்தான முனிவர்களே, சூரியனை மீண்டும் இயங்கச் செய்வதால் எனக்கு என்ன பயன்?
கணவனும் இல்லாமல் என்னை பராமரிக்க யாரும் இல்லாமல் நான் இருக்க வேண்டும் என்பது உங்கள் எண்ணமா? நீங்கள் அனைவரும் இருளில் நிற்கிறீர்கள். ஆனால் சூரியன் உதிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அவ்வார்த்தைகளினை செவிமடுத்த தேவர்கள், அசுரர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் தங்கள் தலைகளை அசைத்து, அது சரிதான், ஆனால் உயர்ந்த கற்புடைய பெண்ணே, தபசியே, எங்கள் வார்த்தைகளை செவிமடுங்கள். நீங்கள் எங்களை கௌரவிப்பதாக இருந்தால் உங்களிடம் கூறப்பட்டதை செய்யுங்கள் என்று கூறினர். சாண்டிலி கூறினாள், நீங்கள் அனைவரும் நன்கு சிந்தித்து மகிழ்ச்சியை பெருக்கும் செயலை செய்யுங்கள். என் கணவன் இறக்காத வகையிலும் அதே சமயம் முனிவரின் வார்த்தை உண்மையாக இருக்கும் வகையிலும் செயல்படுங்கள். அவள் வார்த்தைகளை செவிமடுத்த அவர்கள் அந்த முனிவரை ஆழ்ந்த மயக்க நிலைக்கு ஆளாக்கினர். சாண்டிலி கண்டுகொண்டிருக்கும் போதே அவர் சிறிது காலத்திற்கு மறைந்து போக செய்யப்பட்டார். பின்னர் முனிவர்கள் அனைவரும் மீண்டும் சுயநினைவு பெற்றனர். அவரது உடல் காயங்கள் நீங்கி புத்துயிர் பெற்றது. நர்மதை நதியின் நீரால் அந்த முனிவர் நீராட்டப்பட்டு சாண்டிலிக்கு ஒப்படைக்கப்பட்டார். தன் கணவர் ஒளி வீசும் தோற்றத்துடன் திகழ்வதைக் கண்டு அவர் மனம் மகிழ்ந்தார். பின்னர் அவர் முனிவர்களையும் தேவர்களையும் வணங்கினார். அப்போது பிரகாசமான சூரியன் உலகம் முழுவதும் ஒளி வீசத் தொடங்கியது. உலகியல் செயல்பாடுகள் அனைத்தும் மீண்டும் தொடங்கின. தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் இருப்பிடங்களுக்கும் சிறந்த தவச்சாலைகளுக்கும் சென்றனர். கற்புக்கரசியான அந்த பெண் 1 மாதம் முழுவதும் தன் கணவருடன் அந்த ஆசிரமத்தில் தங்கினார். மாண்டவ்ய முனிவரின் அனுமதியை பெற்ற பின்னர் அவரை வணங்கிவிட்டு தனது ஆசிரமத்திற்கு சென்றார். அவர்கள் அனைவரும் சென்ற பின்னர் மாண்டவ்ய முனிவர் மாண்டவ்யேஸ்வரர் என்ற பெயரில் பகவான் அச்சுதனை திருமாலை அங்கு பிரதிஷ்டை செய்தார். அவர் நாராயணர் என்றும் போற்றப்பட்டார். பரதகுலத்தோனே, அவர் 1000 தேவ ஆண்டுகள் அந்த தெய்வத்தை வழிபட்டார். பின்னர் முனிவர் கூட்டங்களுடன் அமர பர்வதம் சென்றார். பரதகுலத்தோனே, இன்றும் கூட அந்த சகோதரர்கள் தங்கள் புலன்களை அடக்கி உயர்ந்த நிலையை, பரம்பொருளை தியானித்தவாறு தொடர்ந்து தவம் செய்து வருகின்றனர். அங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் நீர்க்கணம் தர்ப்பணம் செலுத்த வேண்டும். அன்ன பிண்டங்களை, சாத உருண்டைகளை அளிப்பதன் மூலம் பித்ருக்கள் 10 ஆண்டுகள் வரை திருப்தி அடைகிறார்கள். ஒருவர் ஒரு பட்சத்தில் 15 நாள் காலத்தின் தொடக்கத்தில் ஆலயத்தை சுத்தம் செய்து மெழுகி பூசும் பணியினை செய்ய வேண்டும். இவ்வாறு மெழுகி பூசுவதன் மூலம் 1,00,000 பசுக்களை தானம் செய்வதால் கிடைக்கும் பலனை போல 2 மடங்கு பலன் கிடைக்கிறது. வழிபடுவதன் மூலம் 4 மடங்கு பலன் கிடைக்கும். தீபங்களை ஏற்றுவதன் புண்ணியம் 8 மடங்கு என்று கூறப்படுகிறது. தயிர், தேன், நெய், பால் அல்லது நர்மதை நதி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்பவர்கள் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அடங்கிய 3 உலகங்களிலும் தெய்வீக காட்சியை, ஞான கண்ணை பெறும் பேறு பெற்றவர்கள். மலர் மாலைகள் மற்றும் நறுமண மலர்களை கொண்டு விருபாக்ஷரையோ அல்லது பகவான் நாராயண ஸ்ரீஹரியையோ வழிபடுபவர்கள் 1 கல்ப காலம் வரை தெய்வீக விமானங்களில் உலவி மகிழ்வார்கள். மாதத்தின் தேய்பிறை காலத்தில் வரும் 8ஆம், 11ஆம் மற்றும் 14ஆம் தினங்களில் 8 தீபங்களை ஏற்றுபவர் யமனை, மரணத்தின் அதிபதியை காண மாட்டார். பல்வேறு வகையான பழங்களை கொண்ட சிவலிங்கத்தை வழிபடுபவர்கள் வான்வெளி செல்லும் தேரில் பயணிப்பார்கள். சித்தர்களும் சாரணர்களும் அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அந்த தேரில் மணிகளும் கொடிகளும் மலர் மாலைகளும் அதற்கேற்ற இசை கருவிகளும் அமைந்திருக்கும். அது சிவபெருமானின் சந்நிதிக்கு அருகில் இருக்கும். மாண்டவ்யேஸ்வரர் எனும் விஷ்ணு ஆலயத்தை அமைக்கும் பக்தர் புண்ணிய ஆன்மா கொண்டவர் ஆவார். அனைத்து உயிரினங்களும் அழியும் காலம் வரை அவர் ஸ்வர்க்கத்தில் வாழ்வார். மாண்டவ்ய நாராயணர் எனும் ஆலயத்தில் அந்தணர் ஒருவருக்கு உணவளித்தாலும் அது கோடி அந்தணர்களுக்கு உணவளித்ததற்கு சமமான பலனை தரும். ஆஸ்வின மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தசி 14ஆம் நாளன்று பக்தர் விரதம் மற்றும் பிற கட்டுப்பாடுகளை கடைபிடித்து இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். 4 திசைகளிலும் வரிசையாக விளக்குகளை ஏற்றி அவரவர் சக்திக்கு ஏற்ப வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். பக்தர் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்தாலும் இசை, நடனம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும்.
விடியற்காலையில் புனித நீராடல் உள்ளிட்ட அனைத்து சடங்குகளையும் நிறைவு செய்து மௌனமாக இறைவனை தரிசிக்க வேண்டும். இதனால் பக்தர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு ருத்ரலோகத்தில் கௌரவிக்கப்படுவார். மார்கசீர்ஷம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதம், சைத்திரம் என்றழைக்கப்படும் சித்திரை மாதம், வைசாகம் என்றழைக்கப்படும் வைகாசி மாதம் அல்லது ஸ்ராவணம் என்றழைக்கப்படும் ஆடி மாதம் ஆகிய மாதங்களிலோ அல்லது வேறு எந்த காலத்திலோ இதனை செய்தாலும் அது சிவராத்திரிக்கு இணையான புண்ணியத்தை தரும் என்று சிவபெருமான் கூறியுள்ளார். இதன் பலன் வாஜபேய யாகம் அல்லது அஸ்வமேத யாகத்தை செய்ததற்கு சமமானதாக இருக்கும். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஒரு பெண் துரதிருஷ்டம், துன்பம், மலட்டுத்தன்மை அல்லது வறுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தன் குழந்தையை இழந்திருக்கலாம். அத்தகைய பெண் ருத்ரகடங்கள் 11 நீர்க்குடங்கள் கொண்டு புனித நீராடினால் அவர் விரும்பும் அனைத்து நற்பலன்களையும் அடைவார். அத்தீர்த்தத்தில் புனித நீர்நிலை உயிர் துறக்கும் பூச்சிகள், புழுக்கள் மற்றும் வெட்டுக்கிளிகள் கூட ஸ்வர்க்கத்தை அடைந்து தெய்வீக வடிவங்களை பெறுகின்றன என்று மன்னனே நீ அறிவாயாக. நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் உணவு உட்கொள்ளாம், நீரில் மூழ்குதல் அல்லது நெருப்பில் எரிதல் ஆகியவற்றின் மூலம் உயிர் துறந்தால் அவர்கள் மீளாத அந்த உன்னத நிலையை அடைகிறார்கள். அவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி ருத்ரலோகத்தை அடைகிறார்கள். மன்னரே, தினமும் சிவபெருமானையும் நாராயணரையும் வணங்குபவர் அந்த தீர்த்தத்தின் மகிமையால் கோதானம், பசுவை தானம் செய்ததற்கான பலனை பெறுகிறார். சிறந்த மன்னரை, ஒரு முறை ஆலயத்தை வலம் வருவது என்பது கடல்கள் மற்றும் மலைகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பூமியையும் வலம் வந்ததற்கு சமமான பலனை தருகிறது. மல்லிகா பவனத்திற்கு வெளியே 150 தீர்த்தங்கள் உள்ளன. சிறந்த மன்னர்களே, அங்கே அத்தனை தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. ஒரு பக்தர் அந்த புனித இடத்தையோ சிவபெருமானின் ஆலயத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ சுற்றி ஒரு நூலை கட்டினால் அவர் புண்ணியத்தை அடைகிறார். அதை குறித்து செவிமடுப்பீராக. ஒட்டுமொத்த பூமியும் ஜம்பு தீபம், ஷால்மலி தீபம், குசத்வீபம், கிரௌஞ்ச தீபம், சாகத்வீபம், புஷ்கர தீபம் மற்றும் கோமேதக தீபம் ஆகிய 7 தீபங்களை கொண்டுள்ளது. நூலை கட்டும் பக்தர் பெரும் புண்ணியமானது மலைகள், பூங்காக்கள் மற்றும் காடுகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பூமியையும் அழகுபடுத்துபவர் பெரும் புண்ணியத்திற்கு இணையானதாகும். ரேவா நதியின் தெற்கு பகுதியில் சிவக்ஷேத்திரத்திற்கு அருகில் தேவர்களால் உருவாக்கப்பட்ட மிகவும் புண்ணியம் வாய்ந்த தேவகாதம், தேவர்களால் தோண்டப்பட்ட கிணறு உள்ளது. அதில் புனித நீராடுபவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார். பக்தர் பௌர்ணமி, அமாவாசை, வியாதி பாதம், சூரியனின் பெயர்ச்சி மற்றும் சங்கிரகம், கிரகணம் முடிந்த உடனேயே ஆகிய காலங்களில் சார்த்த முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். அவர் மிக உயர்ந்த இலக்கை அடைவார். பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் மகேஸ்வரனார் ஆகிய மும்மூர்த்திகளும் முனிவர்கள், பித்ருக்கள் மற்றும் தேவர் கூட்டங்களுடன் தேவகாதா எனும் இடத்தில் வீற்றிருக்கின்றனர். அங்கே அந்த தீர்த்தத்தில் ஆஸ்வின மாதத்தில் குறிப்பாக 14ஆம் தினத்தில் சங்கரனாரான சிவபெருமான் தேவர்களுடன் ஆகாய மார்க்கத்தில் எழுந்தருளியிருப்பார். 2 தினங்களுக்கு பூமி முழுவதும் உள்ள அனைத்து தீர்த்தங்களும், ஆறுகளும் மற்றும் கடல்களும் தேவகாதாவில் வந்து சங்கமிக்கின்றனர். மாண்டவ்யேஸ்வர தீர்த்தத்தில் கயா, சிரம், பிரயாகை, அமரகண்டகம் மற்றும் சோம தீர்த்தம் ஆகியவற்றில் கிடைக்கும் அதே புண்ணிய பலனை பக்தர் அடைகிறார். ஆஸ்வின மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம் கூடி வரும் பௌர்ணமி தினத்தில் பக்தர் மாண்டவ்யேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்தால் அவர் லகுலேஸ்வரர் தல யாத்திரை மற்றும் படபந்தம், பட்டு வஸ்திரம் சாற்றுதல் செய்வதன் மூலம் கிடைக்கும் அதே புண்ணியத்தை பெறுவார். மாண்டவ்ய எனும் தீர்த்தத்தில் உஜ்ஜயினியில் உள்ள மகாகாலர் ஆலயம், வாரணாசியில் உள்ள திரிபுஷ்கரம் மற்றும் சந்நிகிதி ஆகிய இடங்களில் கிடைக்கும் அதே புண்ணியம் நித்தியமாக பெறப்படுகிறது. மன்னரே, இச்செய்திகளை அறிந்து இத்தீர்த்தம் அனைத்து தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்தது என்பதனை உணர்ந்து பக்தர் புனித நீராடல், தானம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றின் மூலம் பித்ருக்களையும் தேவர்களையும் வழிபட வேண்டும். அவர் 14ஆம் நாளில் விரதமிருந்து தூய்மையுடன் இருக்க வேண்டும்.
வேண்டும். மிகுந்த பக்தியுடன் சிவபெருமானை வழிபட வேண்டும் மற்றும் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். இறைவனுக்கு பலவிதமான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மாலைகள் மற்றும் அகில்லோச்சம் சந்தன கலவையால் அலங்கரிக்கப்பட்டு வழிபடப்பட வேண்டும். பௌர்ணமி நாள் காலையில் புனித நீராடல் போன்ற சடங்குகளும் தர்ப்பணம் நீர்க்கடன் போன்றவையும் முறைப்படி செய்யப்பட வேண்டும். ஹவ்யம் தேவர்களுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் கவ்யம் பித்ருக்களுக்கான அர்ப்பணிப்பு மூலமான ஸ்ராத்தம் முறைப்படி நிறைவு செய்யப்பட வேண்டும். அக்னிஷ்டோமம் மற்றும் பிற யாகங்கள் உரிய தட்சணையுடன் பண கொடையுடன் முறைப்படி நிகழ்த்தப்பட வேண்டும். இச்செயல்களின் மூலம் பக்தர் தனது பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்ள வேண்டும். பரதகுலத்தில் தோன்றியவரை தூய்மையடைந்த ஆன்மா 1000 பசுக்களை தானம் செய்வதற்கு இணையான சிறந்த பலனை அடையும். அன்று சிவபெருமானின் சந்நிதியில் புனித நீராடல் போன்றவற்றை முடித்த பின்னர் பக்தர் ஒருவர் சிவபெருமானை மனதில் கொண்டு நற்பண்புகள் கொண்ட ஒருவருக்கு தங்கம், காளை, பசு, நிலம், ஒரு இணை காளைகள், குதிரை, ஒரு இணை ஆடைகள் போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும். பாதுகைகள், குடை, குடம், சிவப்பு நிற ஆடைகள் போன்றவற்றையும் தானம் செய்யலாம். அங்கு செய்யப்படும் ஹோமம், ஜபம் மற்றும் தானம் ஆகியவை அழியாத பலன்களை தரும். தெய்வத்தின் முன் அமர்ந்து பக்தர் ஒரு ருக்மந்திரத்தையும் யஜுர்வேத மந்திரம் ஒன்றையும் சாமவேதத்தின் சாமன் பாடல் ஒன்றையும் ஓத வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் முழு வேதங்களையும் ஓதியதற்கான பலனை அவர் அடைவார் என்பதில் ஐயமில்லை. காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமே அவர் 3 வேதங்களையும் ஓதியதற்கான பலனை பெறுவார். சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் தனது குடும்பத்தை சேர்ந்த 100 கோடி பேருக்கும் அதற்கும் மேலானவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். புனித நீராடல், தானம், ஸ்ரார்த்தம், விழித்திருத்தல், பாடல்கள் பாடுதல், இசைக்கருவிகளை இசைத்தல் போன்றவற்றின் மூலம் அவர் ஒருபோதும் திரும்ப வர தேவையில்லாத சிவலோகம் எனும் இலக்கை அடைவார். நீண்ட காலத்திற்கு பின்னர் அவர் மீண்டும் மானுட உலகிற்கு வரக்கூடும். அப்போது அவர் நோயற்ற அறிவார்ந்த மன்னராக திகழ்வார். அவர் புதல்வர்கள், பேரப்பிள்ளைகள் மற்றும் போதுமான செல்வத்துடன் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்வார். அவர் அந்த தீர்த்தத்தை நினைவு கூர்ந்து இறுதியில் மகேஸ்வரனாருடன் 2 கலப்பார். விசேஷ தினங்களில், பர்வ காலங்களில் அந்த தீர்த்தத்தில் சந்தியாவந்தன வழிபாட்டை செய்பவர் 4 வேதங்களையும் அவற்றின் அங்கங்கள் மற்றும் உப அங்கங்களுடன் ஓதியதற்கான சிறந்த பலனை பெறுகிறார். மன்னனே, சிவ ஆலயத்தை சுற்றியுள்ள ஓர் அம்பு பாயும் தூரத்திற்குள் பிரம்மஹத்தி பிராமணரை கொன்ற பாவம் கூட நுழைய அஞ்சும். பக்தர் தான் விரும்பும் இடத்தில் நின்று அந்த தீர்த்தத்தை தரிசிக்கும் ஆவலுடன் அங்கிருக்கும் மரங்களை பார்வையிடலாம். அப்பொழுதும் அவர் பல்வேறு வகையான பாவங்களிலிருந்து சந்தேகத்திற்கிடமின்றி விடுபடுவார். மன்னரே, அங்குள்ள நீர்ப்பரப்பின் நடுவே ஸ்வபரி ஆழ்ந்த பள்ளம் எனப்படும் ஒரு தீர்த்தம் காணப்படுகிறது. அங்குள்ள அந்த தீர்த்தத்தை அடைந்து வழிபட்ட ஒரு பெண் குரங்கு முக்தி அடைந்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. மன்னரே, சிவபெருமானின் சந்நிதிக்கு மேற்கே தேவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கிணறும் அங்கு உள்ளது. இது ஒரு மிகச்சிறந்த சிவக்ஷேத்திரமாகும். ஒரு பக்தர் அந்த தீர்த்தத்தில் விஷோத்சர்க்கம், காளை ஒன்றை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் சடங்கு எனும் வழிபாட்டை செய்தால் அவரது முன்னோர்கள் ஸ்வர்கலோகத்தில் தங்களுக்கு விருப்பமானவாறு மகிழ்ச்சியுடன் உலாவுவார்கள். விஷோத்சர்க்கம் செய்வதன் மூலம் விலக்கப்பட்ட பெண்ணுடன் உடலுறவு கொள்ளுதல், தகுதியற்ற ஒருவருக்காக யாகம் செய்தல், திருடுதல், பிராமணனை கொல்லுதல், பசுவை கொல்லுதல் மற்றும் குருவை கொல்லுதல் போன்ற பாவங்கள் அனைத்தும் அழிந்து போகின்றன. மாண்டவ்ய தீர்த்தத்தின் பெருமைகளை ஊன்றி செவிமடுப்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். இதில் எவ்வித ஐயமும் கொள்ள தேவையில்லை. 172ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.